நாம இப்ப இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்முடைய சேயோன் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக தினம் 10 கேள்விகள் அப்படின்றத கொடுத்துட்டு இருக்கோம். இதுல டே 35க்கான ஒரு 10 கேள்விகள் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, நான் கொஸ்டின் படிக்கிறேன். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. நான் டீட்டெயில் ஆன்சர் அப்படின்றத கொடுக்குறேன். 1921ஆம் ஆண்டு மலபார் அதாவது மோப்லா கிளர்ச்சி எதனுடன் தொடர்புடையது? நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மாப்பிள்ளை கிளர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். அது எதோடு தொடர்புடையது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்திய தேர்தல் ஆணையத்தால் தேசிய வாக்காளர் தினம் எப்ப கொண்டாடப்படுது? 1946 வந்த அமைச்சரவை தூதுக்குழுவின் தலைவர் யார்? பஞ்சாயத்து ராஜ் அமைப்புக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து தந்த சட்ட திருத்தம் எது? செய் அல்லது செத்துமடி என்ற முழக்கம் எந்த இயக்கத்தின் போது எழுப்பப்பட்டது? இந்திய உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறக்கூடிய வயது என்ன? ஜாலிவாலா படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நைட்வுட் பட்டத்தை துறந்தவர் யார்? அரசியலமைப்பு 32வது விதியை இதயம் ஆன்மா என வர்ணித்தவர்? 1906 சுதேசி இயக்கத்தின் போது தேசிய கல்வி கவுன்சில் யாரால் தொடங்கப்பட்டது? மத்திய தகவல் ஆணையம் எந்த சட்டத்தின் கீழ் தோற்றுவிக்கப்பட்டது? ஓகே பாருங்க, 1921ஆம் ஆண்டு மலபார் அதாவது மோப்லா கிளர்ச்சி எதோடு தொடர்புடையது? ஓகேவா, எதோடு தொடர்புடையது அப்படின்னா கிலாபத் இயக்கத்தோடு தொடர்புடையது. இந்திய தேர்தல் ஆணையத்தால் தேசிய வாக்காளர் தினம் எப்போது கொண்டாடப்பட்டது? ஜனவரி 25. 1946 வந்த அமைச்சரவை தூதுக்குழுவின் தலைவர் யார்? லாரன்ஸ், பெத்திக் லாரன்ஸ். பஞ்சாயத்து ராஜ் அமைப்புக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து தந்த சட்ட திருத்தம் எது? 73வது சட்ட திருத்தம் 1992. செய் அல்லது செத்துமடி என்ற முழக்கத்தின் எந்த முழக்கத்தின் போது எழுப்பப்பட்டது? டூ ஆர் டை. யார் அப்படின்னா காந்தி பண்ணிருப்பாரு. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942. இந்திய உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுடைய ஓய்வு பெறும் வயது என்ன அப்படின்னா 65. ஜாலிவாலா படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தன்னுடைய நைட்வுட் பட்டத்தை துறந்தவர் வந்து ரவீந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூர். அரசியலமைப்பு 32வது விதியை இதயம் ஆன்மா என வர்ணித்தவர் அம்பேத்கர். 1906 சுதேசி இயக்கத்தின் போது தேசிய கல்வி கவுன்சில் யாரால் தொடங்கப்பட்டது? சதீஷ் சந்திர முகர்ஜி. மத்திய தகவல் ஆணையம், மாநில தகவல் ஆணையம் இதெல்லாம் எதால ஏற்படுத்தப்பட்டிருக்கும் அப்படின்னா தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 அடிப்படையில். தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 அடிப்படையில கொண்டு வந்திருப்பாங்க. சரி, ஓகே, ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? மோப்லா கிளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் கிலாபத் இயக்கத்தோடு தொடர்புடையது. தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி 25. அமைச்சரவை தூதுக்குழுல பெத்திக் லாரன்ஸ் தலைவர். உள்ளாட்சி அமைப்பு பொறுத்த வரைக்கும் 73வது சட்ட திருத்தம். வெள்ளையனே வெளியேறு இயக்கம் டூ ஆர் டை அப்படின்றத சொல்லியிருப்பாரு காந்தி. உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுடைய ஓய்வு பெறக்கூடிய வயது 65. நைட்வுட் பட்டம், ஓகேவா, ஜாலிவாலா படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நைட்வுட் பட்டத்தை துறந்தவர் ரவீந்திரநாத் தாகூர். BR அம்பேத்கர் ஆர்டிகல் 32. தேசிய கல்வி கவுன்சில் சதீஷ் சந்திர முகர்ஜி. தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 அடிப்படையில மத்திய மற்றும் மாநில தகவல் ஆணையங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஓகேவா, இப்போ இன்னைக்கான 10 கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத நம்ம நம்புறோம். ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா இதை ஷேர் பண்ணுங்க.